ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை வியாழன் விடியலில் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, 2 நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு. தவறவிட்டு பின்பு வருந்தாதே. ஏன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய்? ஏக்கங்கள் உன் மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் ஏன் அனுமதி அளித்துள்ளாய் என் செல்லமே? யாரும் இல்லை என்று புலம்புகிறாய். அதே சமயம் உன் மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கிறது. எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம். அதனால்தான் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. உன்னிடத்தில் என்ன இல்லை? உன்னிடத்தில் அறிவு இல்லையா? திறமை இல்லையா? குணம் இல்லையா? இவற்றுள் எல்லாம் உன்னிடத்தில் கொட்டி கிடக்கிறது என் செல்லமே. நீ ஏங்கும் அன்பு யாரிடம்? உன்னை எல்லோர் முன் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்திய உள்ளத்திற்காக, அவர்கள் அன்பிற்காக ஏங்கி நிற்கிறாய். அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன் மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை உன் சாயப்பாவால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆம் செல்லமே, எது நிரந்தரம் என உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன். இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன். உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகிறேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள். அது நிச்சயமாக நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்வில், தொழிலில் சறுக்கல்கள், கஷ்டங்கள் சந்தித்து உள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். 4 படி ஏறினால் 2 படி சறுக்கும். உன் 2 படி சறுக்கல் 4 படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் 2 படி பின்னே வைத்துள்ளாய். அது தோல்வி இல்லை. வெற்றி பெற்றவருக்கு தன் உழைப்பின் அருமை புரியும். ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் உனக்கு புரியும். அதனால் எல்லாம் சரியாகிவிடும் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே. களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும். தூரங்களில் நீ எவ்வளவு கற்று தேர்ந்து உள்ளாய் என்பதை கவனி. உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசித்துப்பார். அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும், உனக்கு பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்களை வருங்காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் நீ செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார். இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நீ நிச்சயம் வெற்றி பயணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். ஏனென்றால் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு. நிச்சயம் உயர்த்தி உன்னை வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நினைத்தாய்? நிச்சயம் அதிலிருந்து உனக்கு விடுதலை அளிக்கப் போகிறேன். எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் வருவது இல்லை. அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சிக்க வேண்டும். அதாவது நீ உழைக்க வேண்டும். ஆம் செல்லமே, உழைப்பும் நேர்மையும் தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால். ஆனால் ஒரு நாள் நீ நிச்சயம் கிரீடம் எய்துவாய். அதனால் வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே தேங்கி நிற்கப் போகிறாய்? அவற்றை விட்டுவிடு. புத்துணர்வுடன் வாழ பழகிக்கொள். செய்யும் காரியங்களை மன மகிழ்ச்சியோடு பிடித்து மகிழ்வோடு செய். அதற்கான பலன் உன்னை நிச்சயமாக தேடி வரும் என் செல்லமே. செய்கின்ற காரியங்களை மன சந்தோஷத்துடன் செய்ய ஆரம்பி. வெற்றி படிகளை நீ தொட்டு விடுவாய். இதோ உன் கைப்பிடித்து உன் பாதையில் உன்னுடன் தானே நான் சாயப்பா இருக்கிறேன். உன் கண்ணீர் என் கண்ணீர், உன் வழி என் வழி. நிச்சயம் அதை சரி செய்வேன். ஆம் செல்லமே, ஒரு மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான சில விஷயங்கள் இருப்பது போல், வாழ்க்கையில் சந்திக்க, அதை கடந்து செல்ல, அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை என்ன தெரியுமா? அன்பு, நம்பிக்கை, பொறுமை, நேர்மை, விடாமுயற்சி. இவையெல்லாம் கண்டிப்பாக தேவை. ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கியமான தேவை.
ஆகவே உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்து இருக்கலாம். அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாழாய்படுத்தி இருக்கலாம். ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும். அதை நீ தயார்படுத்தி பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதையாய் இருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்கச் செய்கின்றது. நம்பிக்கையை என் வார்த்தைகளால் நான் கொடுக்கிறேன். அதை அவர் மனதில் பதிய, அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளாய் நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன். ஆகவே தண்ணீரால் தீபம் ஏற்ற நான் என் குருவின் மீதுள்ள நம்பிக்கையால் வேண்டி செய்தேன். விளக்குகள் ஒளி பெற்றது. அதே போல உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சில விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவுடன் தான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளில் இருந்து கண்டிப்பாக விடுவிப்பேன் உன் சாயப்பா. அது ஏன் சாயப்பா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்று தானே கேட்கிறாய்? அதாவது ஜென்மம் ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம் தான் நீயும் நானும். ஆம் செல்லமே, இதோ நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஓர் உருவமாய் இருப்பதை போலத்தான் நீயும் நானும் இருக்கின்றோம். அதனால்தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான். என்னை நம்பியோரை நான் கைபிடித்து கொண்டே இருப்பேன் உன் சாயப்பா. உன் மனதில் நாள்தோறும் குவிகின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறதா? உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன் மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்த தூண்டுகோலாய் இருக்கிறது. அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மறுகச் செய்கிறதை நான் நன்கு உணர்கிறேன். அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள். உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கிறது. அது உன்னிடத்தில் நீ வீணா எழுப்பாமலே வந்து சேரும். ஆயினும் உன்னுடைய சில வினாக்கள் ஆத்மார்த்தமாக இருக்கின்றது. இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம், வெறுப்பு, காயம் தான் பட்டாலும் வலிதான், மற்றவர்கள் பட்டாலும் வலிதான். அப்படி இருக்கையில் ஏன் இந்த வலி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விகளுக்கு ஒரே பதில் என்ன தெரியுமா? கர்மாதான். மேலும் பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும். அதேபோல்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம். அவைகள் மூடப்படுவதற்கு அல்ல, வீடு வாசலாய் திறந்து வைப்பதற்கேதான். ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். காயம் பட்டவருக்கு வலி, அந்த வலியிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம்தான். ஆகவே வலி கொடுத்தவர் தன் தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக இருக்கும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள், அதில் அவர் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடையும் போது அதுவும் ஒரு அனுபவம், ஒரு பாடம். ஆகவே நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இருவழி பயணமாக இருக்கும் எதிர்முறை பயணம். ஆகவே அந்த பயணத்தை நீ முடிக்கப் போகிறாய். நீ எல்லா வெற்றிகளும் உன்னை வந்து சேரும், கண்டிப்பாக சேரும் என் செல்லமே. அதை எல்லாம் புனிதமான ஆத்மாவாக வாழ்வாய். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களை பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். ஆம் செல்லமே, நாளை வியாழன் விடியலில் உனக்கான ஒரு அற்புதம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. ஆம், நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியும். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.